நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஆனபடியால் ரோமன்ஸ் chapter 8 verse 1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து There is no condemnation to them which are in Christ, மாம்சத்தின்படி நடவாமல் who walk not after the flesh, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு but after the Spirit. ஆக்கினை தீர்ப்பில்லை. There is no condemnation. If a person walk in spirit, he doesn't have condemnation. Who will have condemnation? யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. இந்த காலை நேரத்திலே கர்த்தர்களோடு பேசுவாராக. உங்கள் மனதை தெளிவாக வச்சுங்க. நிறைய பேர் நான் கேட்குறேன், இந்த சண்டே என்ன மெசேஜ்னா பாபான்னு முழிக்கிறாங்க, ஒன்றும் தெரியல. ஏன்னா உலகத்தினுடைய அந்த கவலை, உலகத்தினுடைய அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கர்த்தருக்கு கொடுக்காதனால தான் நம்ம என்ன செய்யறதில்ல. ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு ஒரு ரிசப்ஷனில் மே ஐ ஹெல்ப் யூ, ஒரு டெஸ்க் இருக்கும், அங்கே போய் நாங்கள் போனோம். எப்படிங்க போனோம்னாக்கா அவங்க கைட் பண்ணுவாங்க. 7வது ஃப்ளோர் போங்க, செக்ஷன் 2 போங்க, செக்ஷன் 2ல் 3வது கேபினில் ஒருத்தர் இருப்பார், நீங்கள் போய் பாருங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு மறந்துடுவோமா? மறக்க மாட்டோம். ஏன் நம்ம வேலை நடக்கணும், நமக்கு வேலை ஆகணும். அதனால் அவர் சொல்கிற கவனமாக என்ன செய்வோம்? ரைட். அவர் என்ன செய்வோம்? 7வது மாடி, எந்த செக்ஷன் அவர் சொன்ன செக்ஷன் கரெக்டாக, அதே மாதிரி எந்த கேபின் கரெக்டாக போய், இன்னும் நம்ம மேற்கொண்டு இன்னொன்று கூட கேட்போம், சார் அந்த ஆஃபீஸர் பேர் என்ன சார், அவர் இருப்பாரா, வந்துட்டாரா, வரலையா? அங்கே நின்று அந்த மே ஐ ஹெல்ப் யூ டெஸ்கில் போய் கொடன் கொடைவோம், சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் வேத வசனத்துக்கு மந்தமாக இருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எதுக்குன்னா உங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர்ப்பதற்காக. ஆமென். நாம் பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அப்போ பரிசுத்தப்படுத்துகிற தேவட வார்த்தை. அல்லேலூயா. தேவட வார்த்தையை மறந்துட்டா பரிசுத்த நிலைமையிலேருந்து என்ன செய்கிறோம்? கீழே இறங்குறோம். ஆமென். அதனால் நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அப்போது ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பது வேதம் சொல்கிறது. ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு என்றால் மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகள். நல்லா புரிஞ்சுங்க. இதில் மாம்சத்தில் நடக்கிற விசுவாசி. இந்த மாம்சத்தில் நடக்கிற விசுவாசி யாருன்னா, மனம் திரும்பாம வர ஒரு கூட்டம் உண்டு சபையில். ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. நேற்று கூட நான் காலைல ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆவியானவர் வார்த்தை கொடுத்தாரு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யாருன்னா, இவங்க மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க பாருங்க. ஞானஸ்தானம் எது? கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் இருக்குது. சும்மா ஒரு அவன் எடுத்துட்டான், அதனால் நானும் எடுக்கிறேன். அவன் கம்பெனி எடுக்கிறதுனால நானும் கம்பெனி எடுப்பேன். ஃப்ரெண்டு கம்பெனி எடுக்கிறாரு, அதனால இவர் என்ன செய்கிறாரு? நான் ஏன்டா வெளியே உட்காந்துருக்கிறேன், நீயும் வாடா கம்பெனி நேர்றா வா. அப்போ என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கிறது. என்ன இல்லை வாழ்க்கையில் மனம் திரும்பல, கர்த்தரை முதலிடம் வைக்கல, வசனத்தை வாசிக்கல. நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனா வேதம் சொல்றது உன்னோட ஜென்மஸ்பாவம் என்ன பண்ணணும்? மாறணும். ஜென்மஸ்பாவம் மாறலன்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஜென்மஸ்பாவம் என்னன்னா பிறவி ஸ்பாவம். நம்ம பிறவி ஸ்பாவம் என்ன செய்யப்படணும்? மாறணும். மாறினாதான் நீ ரட்சிக்கப்பட்டவன். மாறாத பட்சத்தில் நீ ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய பந்தி எடுத்தாலும் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை, நான் தேவனுடைய வருகையில் போக முடியாது. அதான் ஆவியான சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு, எல்லா கர்த்தருடைய ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு பின்னால் ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது. நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு நாம் தேவ ராஜ்யத்திலே சேர்வலா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லை? மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பி போவோம். மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
தேவனிடத்திலே மாத்திரம் எப்படி இருங்க? விசுவாசமாக விசுவாசமாக இருங்கள். இருங்க. And Jesus answering said unto them, have faith in God. Have faith in Jesus. Have faith in Holy Spirit. These are the days that we have to have faith in God alone. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், தேவனிடத்தில் மாத்திரம், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த சந்ததி விசுவாசம் இல்லாம இருக்கிறதுனால தான் அவங்க எவ்வளோ ஜெபம் பண்றாங்க. ஜெபத்துக்கு என்ன இல்லை? விசுவாசம் உள்ளவருடைய ஜெபம் தான் என்ன செய்யப்படும்? ஆமா, கேட்கப்படும். இன்னைக்கு விசுவாசம் இல்லாம நாம் ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறனால பதிலே வர்றதில்ல. அப்ப இவனுக்கு பிசாசு என்ன செஞ்சான்? விதைச்சிடறான். டேய், நீ ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல பாத்தியா? நீ எவ்வளவோ ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல பாத்தியா? நீ சர்ச்சுக்கு போன ஒன்றும் நடக்கல பாத்தியா? நீ பைபிள் வாசித்த பாத்தியா? ஒண்ணுமே நடக்கல பாத்தியா? அப்போ அதானே என் ஃப்ரெண்டு என்ன அவன் ஜெபமா பண்றான், நல்லா தானே இருக்கிறான். அந்த குடும்பம் ஜெபமே பண்ண, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பீச்சுக்கு போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சினிமாவுக்கு போயிடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பீச்சுக்கு போகிறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க. சர்ச்சுக்கு டைம் இருந்தால் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சை ரெண்டாவது வச்சிருவாங்க. ரிக்ரியேஷன், ரிலாக்ஸேஷன், மைண்டுக்கு ரெஸ்ட், இதெல்லாம் எப்போ? சர்ச்சை தள்ளிட்டு இது முதல்ல வச்சிருவாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இல்லாத மார்க்கத்தார். ஆனா வேதம் சொல்லுது, நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். யார் மேல விசுவாசமா இருக்கணும்? அப்ப தேவனிடத்துல விசுவாசமா இருக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்க போகுது என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான். He is seeking an opportunity. Our enemy is seeking opportunity. விசுவாசி இந்த நாட்களில் எதுவும் சொல்லிட முடியாதுங்க. சொன்னா அதை சபை விட்டு நின்றுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நான் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லி தான் இருப்பேன். நான் சர்ச்சே காலியானாலும் கண்டிப்பா பாஸ்டமா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 10 விசுவாசி இருப்பாங்க. தெரியும், சர்ச்சு காலியானாலும் பரவாயில்லங்க, நான் சத்தியத்தை சொல்லி தான் இருப்பேன். கேட்கிறவங்க தேவராஜ் வருவாங்க, கேட்காதவங்க இந்த சபை இல்லைன்னா அவனுக்கு வேற சபை இருக்குது. சென்னையில் சபையா இல்லை, நம்ம ஊர்ல தெருக்கு தெரு சபை இருக்குது. அதை பற்றி போறவங்க குறித்து எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் சத்தியத்தினால கட்டப்பட்டு சத்தியத்தினால நீங்க வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் இந்த பூமியிலும் ஆண்டு நல்லா வச்சிருப்பாரு. தேவ ராஜ்யத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அதுதான் நாங்க சொல்றோம், அதுதான் நான் சொல்றேன், அதுதான் என் பாரம். அதுதான் உணர்வே இல்லாம ஜனங்க இருந்தாங்க. ஜலப்பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கதறாங்க, ஐயோ நோவா 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 நோவா. நோவா எப்படிங்க கதவை திறக்க முடியும்? வேலைக்கு கதவுக்கு அதிகாரி யாரு? யாரு கதவை சாத்துனா? கர்த்தர் சாத்தினாரு. ஆண்டவர் தான் பேழையின் கதவை மூடினார். பேழையை கட்டினது யாரு? நோவா. ஆனா கதவுக்கு அதிகாரி யாரு? கர்த்தர். நீங்க எப்படி வேணாலும் வாழலாம்னு அப்படி இல்லைங்க. தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கு திறவுகொலை உடையவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மூலியமா தான் உள்ள போக முடியும். இந்த காலை நேரத்தில் கெச்சிக்கிற சிங்கத்தை போல அடைந்து விசுவாசிகளை தான் விழுங்க பார்க்கிறான். உலகத்தை ஏற்கனவே முடிச்சுட்டான், முடிஞ்சு வேலை. உலகத்தானுக்கும் நரகத்துக்கும் எல்லாம் திட்டங்களாம் முடிஞ்சு போச்சு. இப்போ திட்டம் பாதியில் இருக்கிறது என்ன தெரியுமா? விசுவாசியே தான். டார்கெட்டு ஊழியக்காரன் தான், டார்கெட்டே ஜெபிக்கிறவன் தான், டார்கெட்டே ஒழுங்கா சபைக்கு போறவன் தான், டார்கெட்டே கர்த்தருக்கு உண்மையா வாழ்ற பரிசுத்தவான்களுக்கு தான் பிசாசுடைய டார்கெட். அல்லேலூயா. ஆனா கர்த்தர்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 20:1. First Chronicles chapter 20 verse 1.
மறு வருஷம் இல்ல, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்கள், அந்நாட்களில் 2 Chronicles chapter 20 verse 1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். இல்ல, 2 நாளாகமும் 20:1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷர்களும் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண வந்தார். யோசபாத் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. தேவன் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளுகிறோம். அது போல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா தான் யாரு? யோசபாத். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் உண்டாகிறது. They came against the Jehoshaphat to battle. இன்னைக்கு விசுவாசியா இருப்பவர்களுக்கு, தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. There's a battle in மைண்ட்ல ஒரு பேட்டில், கண்ணில் ஒரு பேட்டில், இருதயத்தில் ஒரு பேட்டில், போராட்டங்கள், யுத்தங்கள், ஆவிக்குரிய யுத்தங்கள். அந்த யுத்தம் செய்யும் பொழுது போராடிக்கிட்டே இருக்கிறான் வைங்க ஒரு மனுஷன், அவங்களும் என்ன வந்துடும்? தளர்வு வந்துடும், சோர்வு வந்துடும். ஒரு தேசம் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க வைங்க. அந்த நாட்களில் 80களில் பார்த்தீங்கன்னா ஈராக் அவங்க 17 வருஷம் யுத்தம் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? ஆல்மோஸ்ட் 17 years. ஈராக் ஆண்டதானே யாரு? அந்த பக்கம் நம்ம சதாம் ஹுசேன், இந்த பக்கம் கோமனி. சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஆளுங்க செத்தாங்க. அவங்க 2 பக்கமும் பெட்ரோல் வச்சுன்னுக்கிறாங்க. பொருளாதாரம் பார்த்தா இருக்க வேண்டிய நிலைமையில் அவங்க இல்லை. வீட்டுக்கு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத பிள்ளைங்க, புருஷன் இல்லாத மனைவி, விதவைகள் நிறைய பேர் எக்கச்சக்கமாக காணப்பட்டாங்க. 17 வருஷம். அது நினச்சி பாருங்க. யுத்தம் பண்ணி 2 நாடுமே என்ன செய்யலை. அதுக்கப்புறம் தான் மற்ற தேசங்கள்லாம், நாடுகள்லாம், தலைவர்லாம் சேர்ந்து அவங்கள சமாதானம் பண்ணாங்க. இன்னைக்கு ஏதோ இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஈரான்லாம் வேத வசனத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் அடிக்கடி பிரச்சனை ஒருத்தனுக்கு வியாதி வந்துனே இருக்குதுன்னு வைங்களேன், அடிக்கடி டாக்டருக்கு போகிறான், ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து, சீக்கிரமாக செத்து போயிடுவான் அவன். அப்போ இந்த பேட்டில், இந்த யுத்தம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பிசாசான வச்சுனுக்கிறான். நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. யுத்தம் நடக்கிற இடத்துல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. யுத்தம் இருக்கிற இடத்துல பயம் இருந்துகிட்டே இருக்கும். யுத்தம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு 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 கேரண்டி கிடையாது. எப்போ வந்து பாம்பு விழணும்னு சொல்லவே முடியாது. ஷார்ட் நேரமாக டமால்னு ஆல் க்ளோஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். யுத்தம் நடக்கிற இடத்துல எப்போதுமே ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி வாழ்க்கையில் சாத்தான அவன் வந்து உங்களை சோதனை செஞ்சுனே இருக்கும்போது அதை நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த மாதிரி காரியங்களாம் வேதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த யுத்தம் எதற்காக என்றால், இந்த யுத்தம் ஏன் ஒரு விசுவாசி வாழ்க்கையில் வருகிறது என்றால், சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா நம்மளை அழிச்சிடணும், தேவராஜ்யத்துக்குள்ள போகக்கூடாது, விசுவாசமா இருக்கக்கூடாது, தேவன் மேல அன்பா இருக்கக்கூடாது, தேவன் மேல நம்பிக்கை குறைச்சிடணும். ஆனா கர்த்தர் ஏன் விசுவாசி வாழ்க்கையில இந்த யுத்தத்தை அனுமதிக்கிறாருன்னு சொன்னாக்கா, உங்க கைகளையும் விரல்களையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது என் கை ரொம்ப ஹார்டாக இருக்கும், பயங்கர ஹார்டாக இருக்கும். ஏன்? வேலை செஞ்சு இந்த இரும்பை தொட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கை சும்மாவே இருக்காது.
200-300 பேர் வேலை செஞ்சாலும் கூட நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுனே இருப்பேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், டிராயிங் போடுவேன், ஸ்கெட்சு போடுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த கை எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும், குதிக்க இருக்கும். தூக்கிறதுக்கு க்ளவுஸ் போடுவாங்க, எடுத்து போடுறாங்க, தூக்கி போட்டுருவேன். நான் அப்படியே குதிக்கிறேன் சார். அப்படியே அதை தொட்டு சில அம்மாமாரும் அந்த மாதிரி தான், கறி துணியே தேவையில்லை, சட்டி என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஒரே அழகா தூக்கி கடிச்சு டைனிங் டேபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க கை எப்படி இருக்கும்? ஆமா, அது மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பிசாசை கண்டு நீ பயப்படக்கூடாது, பிசாசை நீ எதிர்த்து நிற்கணும். பிசாசோட போராடி ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, சில போராட்டங்களை, சில யுத்தங்களை என்ன செய்யறாரு, ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஆனா இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னதான் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஆமென். யுத்தம் பண்ண முடியலையா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் அவரோட சொந்த கையினால உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கையை யாருக்கு முன்னால் தூக்கக்கூடாது, சத்துருக்கள் முன்பாக தூக்கிடக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக கையை தூக்கி, ஏசப்பா என்னால் முடியல ஆண்டவரே, அப்பா ஏசப்பா ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை அழகாக உங்களுக்கு நடத்துவார். ஆமே, நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். ஊழியத்தில் சில நேரம் அன்னைக்கு நானும் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் ஒரு இடம் வாங்க போகிறோம் பாஸ்டர், 6 கோடி ரூபாய் சொல்கிறான். நான் இதை சர்ச்சில் நான் அனௌன்ஸ் பண்ணேன், ஒரே அந்த காலையில் அனௌன்ஸ் பண்ணுறேன், சாயங்காலம் எங்களுக்கு 5 லட்ச ரூபா செக்கு கொடுத்துட்டாங்க பாஸ்டர், விசுவாசிங்க. என்னடா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் 5 லட்ச ரூபா வருது, நம்மளை காட்டிலும் சின்ன சர்ச்சு. அப்போது அப்படி யோசிக்கிறேன், நம்மளும் ஞானசனம் தொட்டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினே இருக்கிறோம். ஜெபராஜ் பிரதர் சொன்னார், பாஸ்டர் 1,62,000 ரூபா வந்திருக்கு பாஸ்டர். அதுதான் சொன்னேன், பிரதர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வேணாம், சர்ச்சுக்கு வேண்டியதை நான் என்ன பண்ணிடுறேன், நானே செஞ்சிடுறேன், ஏன் ஜனங்களை போட்டு தொந்தரவு பண்ணோம். அவனா ஆண்டவர்கிட்ட சொன்னார், இல்லை ஜனங்கள் கையில் இருக்குது, அவங்களை என்ன பண்ண சொல்லு, நீயே செஞ்சு நீயே ஆசீர்வாதத்தை வாங்கணுமா. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் கர்த்தரை கொடுக்கறதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 50 சேர் கேட்டார் பிரதர். நான் சொன்னேன், பிரதர் நானே வாங்கி போட்டுறேன் பிரதர்னு. இல்லை பாஸ்டர், ஜனங்க கொடுக்கட்டும் பாஸ்டர், நீங்கள் இப்படி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் விட்டுட்டீங்க, ஜனங்க கொடுத்து பழகட்டும், அப்போ தான் நல்லா இருப்பாங்களா. ஐயோ பிரதர் வேணாம் பிரதர், இனிமேல் இந்த சேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதீங்க, நான் கொடுக்குறேன். இல்லை, அதுதான் ஆண்டவர் நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, பல மடங்கு நமக்கு. ஆனா பிசாசு என்ன செஞ்சிடறான், ஆண்டவருக்கு வரும்போது கையை என்ன செஞ்சிடறான், கையை சூம்பி போயிடுது. கொடுக்கறதுல நம்ம தயங்குறோம். ஆனா டாக்டருக்கும் மருந்துக்கும் மற்ற காரியத்துல என்ன பண்றோம், நான் ஓட்டில் போய் கணக்கா பார்த்து செலவு பண்றோம். இது ஐயோ 10 ரூபாய் ஆனால் 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி பாதி சாப்பிடலாம், அப்படியே கணக்கு போடுறோம். இல்லை, ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் கணக்கு பார்க்குறோம். இது பிசாசுடைய தந்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ யுத்தம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். நீ யுத்தம் பண்றதால உன் விரல்களுக்கு கைகளை என்ன செய்வேன், பலப்படுத்துவேன். ஆனா பிசாசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? 11ஆவது வசனத்துல வாசிங்க. இப்போதும் இதோ நன்மைக்கு தீமையை சரி கட்டி, தீமைக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி. பாருங்க, பிசாசு தந்திரம் என்ன, தீமையினால உங்களை சரி கட்டணும். எதற்காக யுத்தம், எதற்காக யுத்தம் நடக்குது? உங்க வாழ்க்கையில தீமை வரணும். You should experience pain, you should be rewarded failures, you should not inherit the God's position. இதுதான் பிசாசுடைய தந்திரம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, எதிரியுடைய திட்டம் என்னன்னா, தீமைக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, நன்மைக்கு தீமையை, நீ உனக்கு நன்மை வரணும், ஆனா சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா, உனக்கு தீமை உண்டாக்கணும். கர்த்தர் நன்மை செய்கிறாரே சுற்றி தீர்ந்தார். ஆனா பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, யுத்தம் பண்ணி உனக்கு நன்மை அல்ல, என்ன கொடுக்கணும், தீமை, கசப்பு, வெறுப்பு, சோர்வு, தளர்வு, ஆண்டவர் மேல விசுவாசத்தை இழந்து, ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை குறைய வச்சு, பரிசுத்தத்தை குறைய வச்சு, ஜெபிக்க கூடாதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு, சபைக்கு வரக்கூடாதபடிக்கு. இன்னைக்கு சபையில் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியங்க. நான் பின்னால் இருக்க சொல்கிறேன். நான் இப்போ நம்ம சண்டே வந்துட்டோம் இல்லையா,
ஜனகனமான பாடினோடனே என்ன சினிமா தேட்டரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாலே ஏஞ்சி போயிடுவாங்க. சினிமாவுக்கு போனவங்க தான் தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் போயிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை, உங்களுக்கு எல்லாம் சபையில் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் ஒரே ஒரு முறை போனேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையில் சினிமா தேட்டர் என்ன பண்ணல, காலை வைக்கல. கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த சினிமா முடிஞ்சோடனே ஜனகனம் பாடுவோம், கடைசியாக பாடுவாங்க. அந்த நேஷனல் ஆந்தம் பாடணும், என்ன செஞ்சிருவாங்க எல்லாருமே, எல்லாம் எஞ்சி வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி அதான் எங்கள் சார்ல்ஸ் சார் பாஸ்டர் சொல்லுவார், அப்படி ஒரு சாக்கு கோணியில் நெல்லிக்காய் உருட்டி விட்ட மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் கடகடன்னு ஒன்று போய் அப்படி போய் எல்லாம் வீட்டுக்கு போயிடணும். ஃபெலோஷிப்பிட. ஆனால் சபை எஸ்கிலிஷியா என்பது தான் சபை. எஸ்கிலிஷியா என்று சொன்னால் என்னது, ஐக்கியம். ஐக்கியம் தான் ரொம்ப முக்கியம். பரலோகத்தின் ஐக்கியம் தான். இட்ஸ் நாட் கேதரிங். ஃபெலோஷிப் இல்லாததெல்லாம் அது கேதரிங். இன்னைக்கு சர்ச் ஒரு கேதரிங் ஆகி போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சர்ச்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடமா மாறி போயிடுச்சு. கர்த்தர் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு தேவ மகனுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அந்த பிரசன்னம் இருக்கும்போது கர்த்தர், பிசாசானவன் தீமையை கொடுப்பான். கர்த்தரோ தேவ பிரசனமோ அந்த தீமையை என்ன செய்வாங்க, நன்மையாக மாற்றி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். ஆமா, தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பை, தேவ திட்டத்தை, தேவன் சபையில நம்மளை நாட்டி இருக்கிற இந்த நாட்டப்பட்ட இந்த நோக்கத்தை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனிலிருந்து வரட்டணும்னு சொல்லிதான் சத்துரு ரொம்ப அங்கனங்கட்டி அவன் திட்டமிட்டு அவன் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம்? இந்த ரட்சிப்புலேருந்து விலகணும், பரிசுத்தத்திலிருந்து போயிடணும், விசுவாசத்தை நிலைத்திருக்கக்கூடாது, ஒழுங்கா சபைக்கு போகக்கூடாது, ஒழுங்கான ஐக்கியத்தை ஏற்படுத்தி கூடாது. இதுதான் அவன் திட்டம். இப்படிதான் அவன் யுத்தம் பண்றான். இன்னைக்கு விசுவாசியோட, ஊழியக்காரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொன்னல, போன வாரம் ஒரு பாஸ்டர் சர்ச்சை மூட்டார். இந்த ஜனங்களை வச்செல்லாம் நடத்த முடியாது பாஸ்டர். நம்ம சொந்தக்கார பையன் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. வேறத்தால ஒரு 15 வருஷமா போயிட்டு இருந்தான். 15-20 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வீடுங்க மாதாவரம் பக்கம், சர்ச்சு இருந்தது 4 ஷோர் எஸ்டேட். எவ்வளோ தூரம் சண்டே போவான். 10 மணிக்கு ஆலயம், 9 மணிக்கு கீழே சர்ச்சை கேட்டை பூட்டிடுவார். இதான் அவர் நடத்துறது. 9 மணிக்கு பூட்டிட்டார்னா 10 மணி ஆரம்பிப்பார். சர்ச்சு முடிக்கிறது 4 மணி. இதான் 21-22 வருஷமா பண்ணிட்டு இருந்தார். என்ன நினைச்சா தெரியல, சர்ச்சை இழுத்து மூட்டார். ஒரு மாசம் முன்னாலே சொல்லிட்டார், நான் சர்ச்சை மூட போறேன், இது வரைக்கும் என்னால் சர்ச்செல்லாம் நடத்த முடியாது, இதான் நீங்க நல்லா சர்ச்சை பார்த்து சேர்ந்துங்கன்ட்டார். என்னன்னு தெரியல. இன்னைக்கு சத்ருவானவன் இன்னைக்கு பலவிதமான சோர்வுகள், பலவிதமான மனவேதனையை இன்னைக்கு ஊழியக்கார கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் இறந்து போயிட்டார். அவர் வாழ்க்கையில் ரொம்ப சோர்வு. அந்த பாஸ்டர் தான் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பல பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில், பிரச்சனை அந்த கொஞ்சம் என்ன மேட்ரு தெரியும், ரொம்ப தெரியாது. ரொம்ப அருமையான மனுஷன். நம்ம சர்ச் டெடிகேஷனுக்கு அவர் வந்தார். அன்னைக்கு தான் சர்ச் டெடிகேஷன் சிடி கிடச்சிது. எடுத்து 2 சிடியில் 1 சிடி கிடச்சிது. அந்த 1 சிடியை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் அந்த பாஸ்டர் உட்கார்ந்து இருந்தார். இன்னைக்கு ஊழியக்காரங்களாம், சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரங்களாம் சந்தோஷமா செய்யலங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. ஐயோ, என் சபை விசுவாசி இப்படி இருக்குது, என் சபை இப்படி இருக்குது. நேற்று மத்தியானம் சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல, உபவாசம் இல்லை, பட்னி. ஆண்டவரே எப்படியாவது எங்க சபையை உயிர்ப்பியும், ஆண்டவரே எப்படியாவது எங்க சபையை, ஆண்டவரே ஜனங்களை உயிர்ப்பியும், ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு மன நிறைவா ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஐயோ, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு, வருகையில போகணும். இன்னைக்கு அந்த திட்டத்தை, எண்ணத்தை பண்ணிட்டான், அநேகருடைய எண்ணத்திலிருந்து எடுத்து போட்டுட்டான். ஆனா அருமையான தேட ஜனமே, இன்னைக்கு பிசாசு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தில் இருந்து என்ன செஞ்சணும், உங்களை விலக்கி போட்டுறணும். உங்களை கர்த்தர்
ஆசீர்வாதத்தை உங்களை சேதப்படுத்தணும் தான் இன்னைக்கு பிசாசுடைய திட்டம் பண்ணுகிறான். அதுதான் யுத்தம் பண்ணினே இருக்கிறான். ஆனா அந்த யோசபாத் எப்படி இதை ஜெயித்தார்ன்றதை பார்ப்போம். 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, அவன் மனுஷன் தானே, யாருங்க என்ன யோசபாத் ஒரு நம்மள போற ஒரு மனுஷன் தானே. இவங்க அமலேக்கியர்களும் மோவாபியர்களும் திரளாய் கட்டளத்தனையாய் வருகிறார்கள். இதை பார்த்தோன்னே யோசபாத்துக்கு என்ன வருது? பயம் வருகிறது. ஆனாலும் கர்த்தரை தேடுகிறதற்கு உபவாசத்தை கூறுவித்தான். முதலாவது தேவ ஜனமே, நாம் சந்திக்க போகிற இந்த உலகம் பயங்கரமான உலகம், அன்பு இல்லாத உலகம், நன்றி அறிவு இல்லாத உலகம், பரிசுத்தம் இல்லாத ஒரு உலகம், விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம், மனம் திரும்பாத ஒரு கூட்டம், சொல்ல போனா மிருக குணமுள்ள கூட்டத்தை இன்னைக்கு நாம் சந்திக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு முன்பாக நாம் ஒருவரும் தோற்று போகக்கூடாது. ஒருவரும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு நாம் இரையாக கூடாது. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ யோசபாத் பயந்தான், மாம்சத்துக்குரியவன் தான், நம்மளை போல ஒரு மனுஷன் தான். ஆனாலும் கர்த்தரை தேடுவதற்கு அவன் முதலாவது உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசம் உங்களை தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். உபவாசம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க ஆவியானவர் உதவி செய்வார். உபவாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். உபவாசிக்கும் பொழுது மாம்சம் அழிக்கப்படும். உபவாசிக்கும் பொழுது பிசாசு தோற்று போவான். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தாலே அன்றி வேறு எதுலையும் அந்த பிசாசு என்ன செய்யாது, போக முடியாது. விசுவாசிகள் நாம் யுத்தத்தை செய்வதற்கு முன்பதாக சத்துருக்களை பார்த்த மாத்திரத்திலே என்ன செய்யுங்க, ஒருவேளை உபவாசம் இருங்க, ஒருவேளை உபவாசம், ஃபாஸ்ட், நைட்டாவது உபவாசம் பண்ணுங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்டா டைம்லாவது உபவாசம் பண்ணுங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் என்ன பண்ணுங்க, ஒரு உபவாசமாக எடுத்து கொஞ்சம் நேரம் முழங்கால் பட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உபவாசம் தன்னுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த ஆவியான நம்ம சபைக்கு ஞாபகப்படுத்துறார். என்ன செய்யுங்க, உபவாசிங்க. எத்தனை பேர் உபவாசிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா. உபவாசிச்சு பாருங்க. கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் உபவாசிச்சு பாருங்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. உபவாசித்தவர்களுக்கு அந்த உபவாசத்துடைய அந்த முக்கியத்துவம் தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேட அவங்க என்ன செஞ்சாங்க, கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 2வது காரியம், அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா பட்டணங்களிலிருந்து கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேட அவங்க வந்தாங்க. இந்த யூத ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாரும், 12 கோத்திரத்தார் எல்லாரும், எல்லா பாளையத்தில் இருந்த எல்லா மக்களும் முதல்ல உபவாசம் அறிவிக்கப்பட்டது. 2வது என்ன நடக்குது, எது, அவர்கள் கர்த்தரை தேட, கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேடுங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கர்த்தரை தேடுவதற்கு 2வதா வச்சிடறாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் அடுத்த வாரம் போய்க்கலாம். அதெல்லாம் பிசாசுடைய பெரிய தந்திரம். உங்களை வீக் ஆக்கிறதுக்கு தான். நீங்கள் எல்லாத்தையும் தேட பிசாசு அனுமதிப்பான், ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு அனுமதிக்கவே மாட்டான். அடிக்கடி சொல்லுவேன்ல, இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த வாரம் நம்ம எல்லாம் ஏலகிரி போகிறோம், எல்லாம் வாங்க போகலான்னா எல்லாம் வந்துடுவோம். ஆமாம், வாங்க, சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு வாய்ப்பு அப்போ கிடச்சிது. மெல்பர்னில், சிட்னியில் ஒரு பாஸ்டர் எனக்கு சர்ச் சொன்னாங்க, ஒரு 100 பேரை கூட்டுவாங்க பாஸ்டர், உங்கள் சர்ச்சில் இருந்து எத்தனை பேரை, 100 பேரை கூட்டுவாங்கன்னு. நல்லா தான் இருக்குது. யாரை கூட்டு போகிறது, யாரை கைவிடுறது? இந்த 100 பேரில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குமா என்ன? தேவையே இல்லை, தேவையே இல்லை. சும்மா சொன்னாலே போதும், ஐயோ பாஸ்டர் நான் வரல பாஸ்டர் சொல்ல செய்வீங்க. ஃப்ரீ டிக்கெட்டு,
ஃப்ரீ அக்காமடேஷன், அங்கே 4 நாள் மீட்டிங், அவங்க அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்து 2 நாள் சைட் சீயிங் கொடுத்து அவங்களே ஃப்ளைட் ஏற்றி விட்டுறாங்க. விட்டுக்கிட்டீங்களா பாஸ்டர் ஜான்ஸை? பரலோகம் தான் ஏன் நமக்கு முக்கியம். எங்கேயா இருக்குது சிட்னி? இங்கே தான் இருக்குது. நம்ம சிட்னிக்கு மேலே ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே? தேவ ராஜ்யம். அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தரை தேடுவதற்கு. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சீக் காட். சரியா? யோசபாத் எப்படி அவ வாழ்க்கையில் படிப்படியாக அவர் பாருங்க, உபவாசித்த நியமித்தாங்க, கர்த்தரை தேடினாங்க. 5வது வசனம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாசத்திற்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று. சபையிலே அவங்க ஜனங்க எங்க வந்தாங்க? சபைக்கு. தேவன் ஏற்படுத்திய சபை. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது கர்த்தரை தேடுவது எங்க வரணும்? ஆமா, நம்ம சபைக்கு வருது இல்லையா? நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா, பாஸ்டர் ரொம்ப பிஸி பாஸ்டர், ஐயோ டைமே இல்லை பாஸ்டர், அதுதான் சொல்லி பிசாசு எல்லாம் வஞ்சித்து போட்டான். வாங்க பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கு, வரேன் வரேன் வரேன், ஆனால் வரமாட்டாங்க. அது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு. பிசாசு உள்ளே இருந்தால் உடம்பு வலிக்க தான் செய்யும். பிசாசால் நடத்தப்படுகிறவர்களுக்கு நமக்கு டைமே இல்லாமல் இருக்கும். புரியுதா? இதுதான் ஒரு சிம்டம். அசுத்த ஆவியுடைய கிரியை இருக்குதுன்னா நமக்கு அந்த பலவீனம் ஏற்படும். அதே நம்ம இங்கே போகணும்னு வைங்க, அப்படியே ஒரு உற்சாகம் வந்துடும். சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க நம்ம எல்லாம் எங்கே போகலாம், வந்துடும். சாப்பாடு தயிர் சாதமாவது கட்டிட்டு இங்கே வந்துடும். அது ஏன் கர்த்தருடைய காரியத்தை சபைக்கு வரல? அதுதான் $1,000,000 கொஸ்டின். எனக்குள்ள பிசாசு பாச சொல்லிட்டா இருப்பான். நான் பிசாசு இருக்குன்னு சொல்லலை, பிசாசு இருக்கிறதுக்கு அறிகுறிகள் செக் பண்ணி பாருங்க. பிசாசு ஜெபிக்க விட மாட்டான், பிசாசு வேதவாசி விட மாட்டான், பிசாசு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டான், பிசாசு சபைக்கு கூடி வர மாட்டான். ஆனால் யோசபாத் உபவாசத்தை அறிவித்து கர்த்தரை தேட 3வது எங்கே வந்தாங்க? சபை. சபை சபை தாங்க உங்களுக்கு வெற்றி. அல்லேலூயா. சபை தான் சத்துருவை வீழ்த்து அடிக்குவதற்கு கர்த்தர் உங்க சபையில கூட்டி வர செய்து கர்த்தர் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பிதா தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். பாருங்க, இப்ப யோசபாத் என்ன பண்றாரு? யோசபாத் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. சபையில ஜனங்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. சபையில் என்ன நடக்குது? ஜெபம். என்ன ஜெபம் நடக்குது? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தெய்வமே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். பரலோகத்திலே இருக்கிற தெய்வன் நீர் அல்லவோ தேவன். ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். தேவரே சகல ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்? ஆளுகிறவர். ஜெபத்தை பாருங்க, கர்த்தர் எப்படி ஆளுகை செய்கிறார். உம்முடைய கரத்துல என்ன உண்டு? வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு என்ன செய்ய முடியாது. பாருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் இருந்தா ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் உங்கள் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது சத்துரு எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தருடைய வல்லமை பராக்கிரம் செய்ய கரம் நீட்டப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கர்த்தராயிருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு தெய்வமா இருக்கிறார். இந்த பூமிக்கும் எனக்கும் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்பொழுது ஒருவரும் உங்களை எதிர்க்கவே முடியாது. ஆமென். ஆமா, எதிர்த்தா அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ பார்ப்பீங்க, வாழ்க்கை நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் நம்ம நான் சொல்ல முடியாது. ஒருவனும் நின்று ஒழுங்கா இல்லை. எல்லாம் இன்க்ளூடிங் சில ஊழியக்காரன் கூட சொல்லுவேன் நான்.
கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரியா? கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். யூ மஸ்ட் பி அவைலபிள் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீ எல்லாம் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அப்புறம் கடைசியாக கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. வேலை 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 வேலை, என்னையா வேலை வேலை. கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் போஷிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் போஷிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாரியா? நிச்சயமா கைவிட மாட்டாரியா? இந்த ஜனங்க யோசபாத் பண்ண ஜெபத்துக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க ஆமேன் சொன்னாங்க. அல்லேலூயா. யோசபாத் ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தை நீங்க மனப்பாடமா பண்ணி நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? எங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற தேவர் நீர் அல்லவா, தேவரே ஜனங்களுக்கு பாருங்க. அவன் சபைக்குள்ள வந்து அவனுக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? தைரியம். கர்த்தர் குறித்ததான வெளிப்பாடு வந்துருச்சு. பிரச்சனையை குறித்ததான காரியத்தை அவன் பேசல. யுத்தத்தை குறித்ததான காரியத்தை ஜனங்களுக்கு அவன் சொல்லல. ஐயோ இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயா, நம்ம என்ன செய்யறதுல, நம்மகிட்ட ஈட்டி இல்ல, குதிரை இல்ல, ரதம் இல்ல, என்ன பண்ணுதுன்னு தெரியல. எல்லாம் ஆலோசனை சொல்லுங்க. பிரதர்ஸ் நீங்க எதாவது சொல்லுங்க. யூத்ஸ் எதாவது சொல்லுங்கப்பா. ஏஐ என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் சொல்லு. கம்ப்யூட்டரை ஆன் பண்ணு, என்ன பண்ணலாம் பார்த்து சொல்லு. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு யோசபாத் ஆவியின்படி நடத்தப்படுகிறான். He walks by the Spirit of God. He walks by the Spirit. How he was led என்றதை நாம் பார்க்கிறோம். அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து முடிச்ச உடனே 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. யுத்தம் பெருகுது. இவங்க என்ன செய்றாங்க? ஒரு பரிசுத்த ஸ்தலம். நமக்கு என்ன ஸ்தலம்? இது நம்முடைய இருதயம். நம் இருதயத்தை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசி, சொல்லுங்க, விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசி, ஐயோ அவன் வாயிலிருந்து வர வார்த்தையை பார்க்கணுமே, கெட்ட வார்த்தை திட்டுவான். ஆமா, எக்கச்சக்கமா பொய்ய பேசுவான், கோபமா பேசுவான், எரிச்சலா இருக்கும். ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் இல்லைன்னா அவன் கொந்தளிக்கிற அமைதியாவே இருக்க மாட்டான். அவங்களுள்ள சமாதானமே இருக்காது. தேவ சித்தத்தை அறிஞ்சிக்க அவங்க ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா நாம் கர்த்தரிடத்துல விசுவாசமா இருப்போமானால், சொல்லுங்க, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருப்போமானால் நம்முடைய விசுவாசம் கப்பல் முன்னேறி போகும். நம்முடைய விசுவாச கப்பல் என்ன செய்யும்? ஆமா, அலைகள் மேல என்ன செய்யும்? தாண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய பெரிய கப்பல்லாம் பார்க்குறோமே, நான் யோசிப்பேன், பெரிய பெரிய கப்பல்லாம் எப்படா உள்ள அப்படியே கடல்ல அப்படி கடல்ல அலைகள்லாம் தாண்டி போகுது. அப்போ பார்த்தா அந்த ஷிப்பை குறித்து நான் வாசிச்சு பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள பல லட்ச கேலன்ஸ் உள்ள ஒரு 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 திரவியம் இருக்குதான், ஒரு லிக்விட். கப்பல் இப்படி சாயும் பொழுது அந்த திரவியம் என்ன செய்யுமா? ஆப்போசிட் சைடில் போகுமா? எதுக்கு? கவுண்டர் வெயிட். அந்த கப்பல் உள்ள அந்த லிக்விட் என்ன செய்யுமா? பல 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 கேலன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ். அது இவ்வளோ வெயிட் பாருங்க. அதனால தான் அந்த கப்பல் என்ன செய்யுது? ஆடாம அசையாம என்ன செய்யுது? அந்த 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 கடல் கொந்தளிப்புல இப்ப இருக்க மாடர்ன் ஷிப்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? மூழ்காம போகுது. எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஆமென். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள இயேசுடைய மகிமை, ஏசப்பா கொடுத்த விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த வசனம் உங்களை இருதயம் ஃபுல்லா நிரப்பும் பொழுது உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. உங்களை யாருமே உங்களை துன்பப்படுத்த முடியாது. காரணம் என்ன? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம் நீங்க செய்யும் பொழுது விசுவாசம் உங்களுக்கு பலனை தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உனக்கு நெருக்கம் வரும் பொழுது
ஐயோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், "லே, லே, 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 லே. நான் உனக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறேன்? விசுவாசத்தை வச்சிருக்கிறேன். விசுவாசத்தை தட்டி எழுப்பு." ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ முறை பிசாசு என்ற ரொம்ப டைரக்டா டீல் பண்ணிருக்கான். ஏன்னா நீ இந்த வச்சு இந்த ஜனங்களாம் வச்சு இடிபட்டு எல்லாம் விட்டுருப்பா, சும்மா உன் வேலையை பாரு, அமைதியாரு, ஏன் இதெல்லாம் போட்டு செஞ்சு நிற்கிற, சும்மாரு சும்மாரு. நேரடியாங்க, நேரடியா. அப்புறம் சொல்ல, அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய சரக்கெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணு. அந்த காலத்தில் பாஸ்டர் ஜி சுந்தரம் பாடுவார் அந்த பாட்டு. அந்த பாட்டு, ஏசு போதும் ஏசு போதும் ஏசு போதும், ஒன்று வேண்டாம் லோகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு, போடா. பயப்படாதீங்க. உங்க சுதந்திரத்தை கெடுக்க தான் பிசாசு வரான். உங்க சமாதானத்தை கெடுக்க தான் பிசாசு வரான். நீங்க நல்லா இருக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கெடுக்கணும். நீ மேன்மையா இருக்கணும் தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. நீ வாளாகாமல் நீ என்ன ஆகணும்? தலையாகணும். அது வந்துடக்கூடாது. நீ கீழாகாமல் என்ன செய்யணும்? மேலாகணும். அது நீ வந்துடக்கூடாது. நல்லா உன் பிள்ளைங்க நல்லா வந்துடக்கூடாது. உன் வேலையில் எந்த இன்க்ரிமெண்ட் வந்துடக்கூடாது. நீ ப்ரொமோஷன் அடையக்கூடாது. நீ சமாதானமாக இருக்கக்கூடாது. அவன் என்ன திட்டம் போட்டு குழப்பி உங்களை குழம்புன இந்த நம்மால் என்ன செய்வா தெரியுமா? வீட்டில் படுத்துப்பாரு, சர்ச்சுக்கு வர மாட்டாரு. ரொம்ப டயர்டு. திங்கக்கிழமை சனிக்கிழமை வேலை வேலை, ரெஸ்ட் என்னைக்கு? சண்டே. கதை முடிஞ்சு போச்சு. அவன் நம்மளை வீழ்த்திட்டான். விசுவாசி விழாத, விழாதது கர்த்தருடைய நாள். This is God's given day. This is the day that the Lord has given. Hallelujah. From this day onwards I will bless you. இந்த நாள் முதல் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். தேவ பிரசன்னத்தில் இன்றைக்கு ஜெபித்து 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நாமத்திற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினான். இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருதயத்தை பலிபீடமாய் மாற்றி அதை என்ன செய்வோம்? ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை எல்லாம் அப்பாவுக்கு. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை எல்லாம் அப்பாவுக்கு. எங்க வரணும்? இருதயத்திலிருந்து பாட்டு வரணும். உதட்டில் அளவல்ல, வாயளவல்ல, இருதயத்திலிருந்து அந்த பாட்டு பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. 1000-10,000 பேர் உண்மையில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு சின்ன கொசு கடிச்சால் நம்மால சரிக்கு வந்துப்பாங்க. நம்ம நொண்டி குதிரைக்கு தான் சாக்கு. யுத்தம் பண்ணுகிற குதிரைக்கு எப்போது அந்த குதிரை எப்படி இருக்கும்? ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. வாங்க போலாம், ஊழியத்துக்கு கிளம்பிடணும். வீட்டில் கேட்குறேன் அங்கே கேட்குறேன்லாம் கிடையாது. பிரதர் ராஜேந்திரன் எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங். தம்பி வாங்க போகலாம், ஆட்டோண்ணா சரி. கூட இன்னொருத்தர் இருப்பாண்ணா வீட்டில் கேட்கணும். சரி போ, வீட்டில் போய் கேட்டு அடுத்த முறை வா தம்பின்ட்டுவார். எப்போதும் கூப்பிட்டா ரெடியாக இருக்கணும். ஜான்சன் அடிக்கடி சொல்லுவார், எப்பொழுதுமே சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போதுமே கர்த்தருக்காக நம்ம அடி வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆவிக்கிற வாழ்க்கையில செய்யக்கூடாது. முதுக காட்டவே கூடாது. முதுக காட்டுகிறவன் அவன் விசுவாசம் இல்லாதவன். அவன் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். யார் நிற்க முடியும்? இருதயத்தில் பலிபீடம் அங்கே உள்ள எரிஞ்சின்னு இருக்கணும். ஆமென். இருதயத்தில் பலிபீடத்தில் சாம்பல் இருக்கக்கூடாது. அந்த சாம்பல் என்ன செஞ்சிடணும்? அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிசாசானவன் வந்து விதைப்பான், புட்டிங்கி போடணும். பலி செலுத்தினோடனே ஒரே சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் சாம்பல் வரும். ஏன் உப்பு தனியா நிறைய போட்ட, ஏன் நான் உப்பே இல்லை, என்ன இப்படி போய் என்ன அப்படி பண்ண, என்ன அப்படி பண்ண. சில நேரத்தில் அம்மா மாதிரியே கேட்டுருவாங்க புருஷனை. நான் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் கேட்பாங்க அவங்க. ஒருத்தர் இருந்தாரு, அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எப்பா நான் குடிக்கிற வரைக்கும் என் மனைவி ரொம்ப மரியாதையா இருந்தாயா, நான் என்னைக்கு இந்த பைபிளை தூக்கணும், என் பொண்டாட்டி என்னை வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துறா. உனக்கு என்ன தெரியும் பைபிள்?
உனக்கு என்ன தெரியும் சர்ச்சின்றா, ஆனாலும் இதை செய்கிறேன்ப்பா. அவரும் தேவராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். பயங்கர குட்டிக்காரன். இயேசு ஏற்றுக்கொண்டாரு. இந்த எக்ஸ்ட்ரீம்ல, குட்டியில எக்ஸ்ட்ரீம்ல இருந்தவர் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். அவர் ஈபியில பெரிய ஆபீசர். அவங்க மனைவி பிறப்பிலே பெந்தகோஸ்து. அடிக்கடி கேட்கறா, என்ன நீ இப்படி பண்ற, என்ன இப்படி பண்ற? ஓ, என் மனைவி என்கிட்ட நிற்கவே மாட்டாயா, அந்த அடிச்ச அடியில தாவடெல்லாம் பூஞ்சு விடும். இப்போ பாரு, நான் ஒழுங்கா வீடு, சர்ச்சு, ஊழியம், ஓப்பனர் டெய்லி ஓப்பனர் பண்ணுவார். எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அங்கே கேமரா நடிச்சு பாட்டு பாடிட்டு இருப்பார். பெரிய ஆஃபீஸர் ஈபியில். மவுண்ட் ரோலெல்லாம் பார்க்கலாம். தேவி தேட்டர் அந்த 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 பஸ் ஸ்டாண்டு, அந்த QMC காலேஜ் அந்த பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் பல இடத்துலலாம் பஸ். அந்த டிவிஎஸ் சுந்தரம் மோட்டார்ஸ் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஜெமினி ஃப்ளைஓவருக்கு முன்னால் அங்கே ஒரு பஸ், சர்ச் பார்க் பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் பல முறை பார்த்துருக்குறோம். அந்த அண்ணனை தனியாக நின்று ஊழியம் செய்வார். டாம நடித்து பாட்டு பாடி சாட்சி சொல்லி எல்லாருக்கும் டாக் கொடுப்பார். அந்த காலத்தில் அந்த அண்ணன் பண்ணிட்டு இருந்தார். பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுவார். எங்கே இருந்தாலும் பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுவார். எங்கே இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்துடுவார். சனிக்கிழமை அந்த சர்ச்சை கிளீனிங் ஆயத்து அந்த எல்லாம் அதில் நிற்பார். அவர் அவ்வளோ பெரிய ஆஃபீஸருங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுகிறோம். பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாவியா இருக்கும்போது, குடிகாரனா இருக்கும்போது பயந்தாங்க, ரவுடியா இருக்கும்போது பயந்தாங்க. ஆனா ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம அமைதியும் சாந்தமா இருக்கும்போது அவன் என்ன யோசிக்கிறாங்க, இவன் பவர்லெஸ், இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் என்று நம்மள தலை மேல ஏறி மேறி, அத வசனம் சொல்ல, அவர்களின் தலை மேல் என்ன செய்தார்கள், ஏறி போனார்கள். நாங்களோ தீயையும் காற்றையும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. தேவட ஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டதால சமுதாயம் உன்னை மதிக்காது. ஆனாலும் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். உங்க இருதயத்துல ஒரு பலி செலுத்தணும், என்ன வரும், கொஞ்சம் சாம்பல் வரும். அந்த சாம்பல் என்ன செஞ்சணும், எடுத்து அப்பப்ப கிளீன் பண்ணுங்க. இந்த யோசபாத் பலி செலுத்தினான். அடுத்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் பெண் ஜாதிகள் குமாரர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு குடும்பம். அல்லேலூயா. யாருங்க அந்த வீட்டு தலைவன்? குழந்தைகள். பெண் ஜாதினா யாரு? வைஃப், அவர் குமாரர்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? இந்த கடைசி நாட்களில் அருமையான தேவ ஜனமே, நீங்க என்ன செய்யுங்க, டெய்லி ஃபேமிலி பிரேயர் நடத்துங்க. ஆமென். எத்தனை வீட்டில் ஃபேமிலி பிரேயர் நடக்குது? நல்ல கை தூங்க. சரி, நிறைய வீட்டில் இல்லை, ஆனாலும் நீங்க பண்ண ஆரம்பிங்க. எங்க வீட்டு கதை கேட்குறீங்களா? சொல்லிட்டா, வாச வீட்டு கதை கேட்கணும். நான் 3 ஃபேமிலி ஆகி போயிடுச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப இஷ்டம் தெரியுமா, 3 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது பாடிக்கிட்டே இருப்பேன். ஆனந்த கண்ணீரால ரொம்ப இஷ்டம். அல்லேலூயா. டெய்லி பண்ணணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். நாங்கள் எப்படியும் படக்கம் பண்ணி 12-12:30 மணி ஆகிடுது. ஆனாலும் ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. வீட்டு தலைவர் அம்மாவா ஐயாவா? சிலர் வீட்டில் தலைவி தான். தலைவர் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் தான். அவரு தலாட்டினே இருப்பார். அம்மா அப்படி ஒரு கொண்டை வச்சு அப்படி பார்த்தாங்கன்னா தலைவர் நடுங்கிடுவார். நீங்கள் குடும்ப ஜபத்தை நீங்கள் ஆரம்பிங்க. அவர் பியூன் மாதிரி அங்கங்கே ஓடின்னு இருப்பார். வாயா உக்காரியான்னு உக்காருவீங்க. சும்மா ஓடி நிற்கிறேன். நாயை பார்க்குறேன், பேயை பார்க்குறேன். இல்லைங்க, நாயை கூட்டின்னு போகிறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏன் இதெல்லாம் வருதுன்னு தெரில. கவனமாக இருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த குடும்பத்தில் தலைவர், தலைவி, குழந்தை, குமாரெல்லாம் சேர்ந்து பலிபீட செலுத்தும் போது யுத்தம் நீங்கள் தோற்று போவதில்லை. உங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. இப்போ 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அதிகாலமே 8 மணிக்கு எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். தெக்கோவாவின்
இப்போ என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குது. என்ன ஏசி போட்டால் நமக்கு என்ன பண்ணிடுது? நல்லா தூக்கம் வந்துடுது. ஆமாம், தூக்கம் வராமல் இருக்கணும்னா என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். அது என்னவோ இன்னைக்கு காலையில் கூட 3 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்ததே 12:45 1 இருக்கும். 3 மணிக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அறியாமல் அப்படியே ஒரு தூக்கம் வரும், அப்படியே தள்ளும். உடம்பு என்ன சொல்லுது? டேடே போதண்டா, நீ என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் தூங்கன்னு தள்ளும் பொழுது தள்ளும். அப்படியே கடன் தந்த மாதிரி மணி 6:45. ஐயோ கர்த்தாவே, இப்படிதான் போயிட்டே இருக்குது வாழ்க்கை. அதிகாலையில் ஆவியானவர் தட்டி எழுப்புவார். எழுந்து 3 3:30 எழுப்புவார். எழும்பி நீங்கள் ஆண்டவரை மகிமை செலுத்துங்க. இந்த யோசபாத் என்ன பண்ண, அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். அதிகாலம்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தான் அதிகாலம். அது நீங்கள் 2 மணிக்கு எழுந்திருக்கலாம், 3 மணிக்கு, உங்கள் சரீரம் எப்படியோ அப்படி. ஆக இருட்டோட அதுதான் அதிகாலை. சரியா? சரி. வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். வனாந்திரத்துக்கு என்ன செஞ்சாங்க? போக புறப்பட்டார்கள். ஐயா பாஸ்டர் ஐயா, என்ன சர்ச்சுக்கு போகணும், நீங்கள் கத்து முன்பாக கூடணும், நீங்கள் சபை கூடணும், நீங்கள் உபவாசம் சொன்னீங்க, ஏதோ ஜெயம் வரணும்னு பார்த்தா இப்போ எங்கே போகிறோம்? வனாந்திரத்துக்கு போன கத்தர் வனாந்திரத்தில் தான் கத்தர் நம்முடைய ஜனங்களை பாடம் கற்றுக் கொடுக்கிற இடம் எங்க தெரியுமா? வனாந்திரத்துல. மோசையோட இடைப்பட்டது எங்க? வனாந்திரத்துல தான். கத்தர் அற்புதம் நடந்த இடம்லாம் எங்க தெரியுமா? வனாந்திரம் தான். ஏசப்பா பிசாசுனால் சோதிக்கப்பட்டதற்கு பிசாசு என்ன செய்தான்? இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அது ஆவியானவரால கொண்டு போகப்படுகிறாரு. விசுவாசிக்கு வனாந்திரம், வில்டர்னஸ், ட்ரைனஸ், எம்டினஸ், பேரன்னஸ், இட்ஸ் a sign of promotion. It's a sign of victory. Hallelujah. ஒரு வனாந்திர வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு வருகிறது. எதை காட்டுகிறதா? உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தினால ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இன்னைக்கு விசுவாசி they want comfort zone. வசதியா இருக்கணும், எந்த கஷ்டம் வரக்கூடாது. சர்ச்சுக்கு போனோம், காணிக்க போனோம், முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போனோம், அப்படியே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே திங்கக்கிழமை காலையில் அப்படியே வேலைக்கு போனோம். கிடையாதாம்மா. The Bible never speaks about comfort. Bible talks about the cross. The Bible talks about the wilderness. இந்த பரிசுத்த வேதாகம் சிலுவை குறித்து உபதேசமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகம் வனாந்திரத்தை குறித்து போதிக்கிறது. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அதிகாலமே எழும்பி எங்க போனாங்க? வனாந்திரத்துக்கு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை என்ன செய்யுங்க? நம்புங்கள். Have faith in God. Have faith in God. உன் சூழ்நிலை மேல நீங்க கலங்காதீங்க. ஐயோ வேலை இல்லை, கலங்காதீங்க. ஐயோ பணம் இல்லை, கலங்காதீங்க. ஐயோ நான் சிக் ஆயிட்டேன், கலங்காதீங்க. ஐயோ என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என் கூட பாருங்க என்ன காட்ட நல்லா இருக்கிறாங்களே, நான் இப்படி இருக்கிறேனே, கலங்காதீங்க, கலங்காதீங்க. நீங்க செல்கிற ப்ராசஸ் கரெக்டா இருக்கிறது. கர்த்தரை தேடினாங்க, உபவாசத்தை நியமிச்சாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, குடும்பமாய் சூழ்ந்து கொண்டாங்க. இப்போ கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டாரு? அங்க வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், வனாந்திரத்துல கர்த்தரை நம்புங்கள். வனாந்திரத்திலையா? வேலை இல்லாத நேரத்திலையா? வியாதியான நேரத்திலையா? எல்லாம் என்னை கைவிட்டாங்களே, இப்போ கூடவா நான் ஆண்டவரை நம்பணும்? இப்போதான் ரொம்ப நம்புங்க, ரொம்ப ரொம்ப நம்புங்க. ரொம்ப அதிகமான விசுவாசத்தை பெருக்கி கொள்ளுங்க. மனிதர் கைவிட்ட பொழுது, வேலை இல்லாதப்போ, பணம் இல்லாதப்போ, தள்ளப்பட்ட பொழுது, நீங்க மூளைக்கு கர்த்தர் தலைக்கெல்லாம் வைக்கணும் தான் திட்டம். அதனால தான் எல்லா மனிதரும் என்ன செய்வாங்க? உன்னை கைவிடுவாங்க. ஐயா கைவிடுவாங்க, கைவிடுவாங்க, உன்னை கைவிடுவாங்க. ஆனா கர்த்தர் வனாந்தரத்திலையும் கர்த்தரும் கூட இருக்கிறார், மறக்காதீங்க. Even in you walk in wilderness, God is with you. God will never forsake you.
God makes a plan that you should go to wilderness. ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். எங்க போகணும்? நீ வனாந்திரத்துக்கு போகணும். அங்கே யோசபாத் முக்கியமான வசனத்தை சொல்லுகிற வார்த்தையை சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. Trust in God, believe in the Lord, so shall be established. Believe in his prophets, so ye shall prosper. ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுவார், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தரையும் கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களை நம்புங்க. ஆமென், ஆமென். தேவனால் ஏற்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு என் தம்பி அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், ப்ரேயர் பண்ணிங்கண்ணே, இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் 3000 கோடிக்கு நாங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம். எத்தனை கோடி? என்னடா 3000 கோடிண்ணே. என் குடும்பத்தை கர்த்தர் இப்படிலாம் நடத்துகிறாருங்க. அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேண்டாம். அங்கேருந்து ஒரு காசு கூட எடுத்துடக்கூடாது. அவன் வீட்டுக்கு போய் 15 வருஷம் ஆகுது. ஏன்னா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனோம், சமைச்சு வச்சான் பாருங்க. ஓ மை காட், அசந்துட்டேன். இவ்வளோ பெரிய வஞ்சர மீனா எல்லாம் கிடைக்கணும், சொல்லுங்கண்ணே, வாங்கண்ணே, சமைச்சு போடுறாண்ணே, வாங்கண்ணே. யார் said no. எங்கள் சித்தப்பா இருந்த பாடி இருக்குது, 2000 நோட்டு கட்டு, அப்படியே எத்தனையோ கட்டு வச்சுன்னுக்குறான். அண்ணா இதெல்லாம் பாருங்கண்ணே, எண்ணி பாருங்கண்ணே. அண்ணா உங்களுக்கு எத்தனை வேணும்? டேய் என்னடா தம்பிக்கிட்ட போய் நான் வாங்கணுமாடா? சேச்சா, அண்ணன் தம்பிகள்லாம் காசுலாம் கொடுத்து வாங்கக்கூடாதுடா. வந்த ஊழியக்காரங்களாம் ஒரு பண்டில், ஒரு பண்டில். எவங்க ஆமா சாமி போடாம எஸ் சொல்லுவான், ஏதாவது எதிர்த்து நிற்பான். என்னங்க 2000 நோட்டு ஒரு பண்டிலுங்க? எவ்வளோங்க ஒரு பண்டிலு? 2 லட்சம். சித்தப்பா பாடி வெளியே இருக்குது, உள்ள கூட்டின்னு போய் எல்லா ஊழியக்காரங்களாம் கூட்டின்னு போய் ஜிப்பா போட்டுன்னு கையில் ஒரு பைபிள் வந்தா அவனை கூட்டின்னு அதுக்கு ஆளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ளே உட்காந்து, ஐயா இந்தாங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, ஏன் முன்னாலே கொடுக்குறான். ஆனால் உங்களுக்கு எத்தனை நாளும் எடுத்துங்கண்ணேன். கர்த்தர் அந்த நிலைமையில வைக்கலாங்க, விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. உலகத்தின் மேன்மையெல்லாம் வேணான்னு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பதற்கு ஒரு சின்ன கூட்டம் மக்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக கர்த்தர் அழைச்சார். நாங்களே வரல. செப்டம்பர் மாதம் 16 ஞாபகம் இல்லை, அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை 99வது வருஷம் கர்த்தர் அந்த நாளிலே எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பாஸ்டர் மூலமா உறுதிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. 99ஆம் வருஷத்திலிருந்து இன்னைக்கு முழு நேரம் ஊழியத்தை கர்த்தர் நடத்துகிறார். எங்களை ஒரு நன்மையும் குறைபடலைங்க. கர்த்தர் நேர்த்தியாய் சகலமும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர் என்ன செய்யுங்க? நம்புங்க, ஊழியக்காரரை கனப்படுத்துங்க, கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரர் வராங்களா, அவங்கள வெறுமையா அனுப்பாதீங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஊழியக்காரர் வராங்களா, வெறுமையா அனுப்பாதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆமென். விசாரிங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வந்தாவா போனா போ. ஏன்? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, இல்லவே இல்லை. நானும் கல்யாணம் நடத்தினேன், தம்பி ஜோசப் கல்யாணம் நடத்தினேன். எல்லா பாஸ்டர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி நன்றி. ஒரு பாஸ்டரை கூட நாங்கள் வெறுமையாக அனுப்பலை. எல்லாரும் பேரை எழுதி எல்லாம் முன்னாலே யார் யாரெல்லாம் எல்லார் கையில் உள்ள போட்டு எக்கச்சக்கமா மொத்த என்ன செலவாச்சோ அதில் நான் சொல்லக்கூடாதுன்னா சொல்கிறேன், நீ கற்றுங்க. அதெல்லாம் கட்டணா வாங்கி செலவு பண்ணிடுறோம். அப்படி பண்ணாதீங்க. முதல்ல ஊழியக்காரர் என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க. அவங்க உங்களோட மனப்பூர்வமாக என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர்னுவாங்க. நானும் தேங்க்ஸ் வந்துடுவேன். நான் எப்போதும் கையில் காசு வச்சுருப்பேன். நிறைய இடத்துல நான் சாப்பிட்றதில்ல. தம்பி மனசு தெரியும். அங்கே போனால் எங்கேயா போனால் எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்தை நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், பாஸ்டர் அவ்வளோ கழட்டி விட்டுருவாங்க. வந்து கூட விசாரிக்க கூட மாட்டாங்க. வாங்க பாஸ்டர் சாப்பிடும் கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளே தான் போகணும். உட்காந்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அதெல்லாம் கிடையாது. அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடுது, முடிச்ச உடனே
நாங்கள் ஒரு கல்யாண ரிஜிஸ்டரு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்டு வாடா நம்ம 4 இட்லி சாப்பிட்டு போயிடலாம், சந்தோஷமாக இருப்போம். ஒருவருக்கும் நாங்கள் என்ன இல்லை எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் நீங்கள் கத்தரை கனப்படுத்தினா நீங்கள் ஊழியக்காரரை கனப்படுத்துவீங்க. கத்தருக்கு பயந்தீங்கன்னா ஊழியக்காரருக்கும் பயப்படுவீங்க. அது நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் அவங்கன்னு. அதனால் உங்கள் 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 ஆசீர்வாதம் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் கத்தரை விசுவாசிங்க. நடந்தது என்ன? அப்படியே 21ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், பரிசுத்த நாமத்தை என்ன செஞ்சாங்க? துதித்து ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளதென்று அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எல்லாம் பாடலாமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. God is good, his grace is endureth forever. Hallelujah. At the time of crisis, at the time of battle, sing this song. Say, God is good, his grace, his glory is forever. Hallelujah. அவருடைய மகிமை என்றைக்கும் உள்ளது, அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது என்று கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. நீங்க யுத்தத்திலே சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். நடந்தது என்ன? பின்னால வாசிங்க. துதி செய்ய தொடங்கின போது, பாடி செய்ய துதி செய்ய பொழுது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால், கர்த்தர் ஒருவரை ஒருவர் என்ன செய்றாரு? எழும்ப பண்ணினபடினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நீ வெட்டுண்டு விழணும் தான் பிசாசுர திட்டம். நீ தலை நிமிரக்கூடாது தான் பிசாசுர திட்டம். உன் பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது தான் பிசாசுர திட்டம். ஆனால் கர்த்தரை துதித்து பாடின பொழுது, கர்த்தருடைய மகிமை இறங்கின பொழுது, அங்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரையும் நம்புகிறவர்களுக்கு அல்ல, கர்த்தரையே நம்புகிறவர்களுக்கு. சொல்லுங்க, கர்த்தரையே நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அல்ல, சுயத்தையும் நம்பி, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு அப்படி போய் இப்படி பண்ண, இதை செஞ்சிடும், அது செஞ்சிடும், அது பண்ணுவேன், இது பண்ணுறேன், எனக்கு அவரை தெரியும். நான் தெரியும், கர்த்தர் தெரியுமாயா? கர்த்தர் செய்வார், உங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லைங்க, கர்த்தர் தான். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு யாராவது ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்வார்? அனுப்புவார். கர்த்தர் மனுஷ தயை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வாரு. மனுஷன் மூலமா செய்ய வேண்டியதை கர்த்தர் மனுஷன் மூலமா செய்வாரு. இங்க கர்த்தர் இறங்கி வந்தாரு. ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னால் இருக்க வசனத்தை பார்த்தா, எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளும் சங்கரிக்கும் அழிக்கும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்துல சாம கூட்டண்டையிலே வந்து, சரி 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமா கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்க பிரேதங்களாக கண்டார்கள். தரையிலே ஒருவரும் தப்பவில்லை. தரையிலே யாருங்க? கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஜனங்கள், உபவாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தரை தேடுகளுக்கு விரோதமாய் வருகிறவர்களாம் இப்ப எங்க கிடக்குறாங்க? தரையிலே பிரேதங்களாக விழுகிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஆண்டோட பிரசன்னத்துல மாத்திரம், தேவ ஆலயத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டோட துதிங்க. வருகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் கீழே பிரேதமாக விழுந்து கிடப்பார்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்களை உடைமைகளை கொள்ளடிக்க வந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? அடுத்த ப்ராசஸ் என்ன? ஆண்டவர் சொல்றார், போய் சுதந்திரி, போய் பிடி, எல்லாத்தையும் எடு. இந்த பிசாசு அவனை இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றான்? அன்னைக்கு யோசபாத் கொள்ளை அடிச்சான்ல, இன்னைக்கு இந்த பிசாசன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஜனங்களை இன்னைக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். உன்னுடைய நல்ல ஸ்கோப், உன்னோட ஃபியூச்சரை அவன் தடை பண்ணி வச்சிருக்கிறான். உனக்கு வர வேண்டிய நன்மைலாம் அவன் புட்டிங்கி வச்சிருக்கிறான். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் புட்டிங்கி வச்சிருக்கிறான்.
அவன் நம்ம கால்களை கீழே போட்டு மிதித்து வச்சிருக்கிறான் விசுவாசிகளை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஜனங்களே, இன்னைக்கு யோசபாத் என்ன பண்ணா, செத்தவர்களை என்ன பண்ணா, போய் கொள்ளை அடித்து உடைமைகளை எல்லாம் எடுத்து 3 நாள் அல்லவா என்ன செஞ்சாங்க, அவ்வளோ மிகுதியா இருந்ததுதான், அவ்வளோ மிகுதியா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம விசுவாசம் இல்லாம இருக்கிறனால தான் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஏராளமான ஆசீர்வாதத்தை நம்ம கண் என்ன செய்யல, நம்ம இருதயத்தில் என்ன செய்யல, எண்ணமே வர மாட்டேங்குது. ஒரு மந்தம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வச்சிருக்கிறேன், உனக்கு நான் நித்திய ஜீவன் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நான் மேன்மையை வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு பேரு புகழை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும், இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு முதலாவது யோசபாத் என்ன செஞ்சான், உபவாசம் பண்ணினான். 2வது கர்த்தரை தேடினார்கள். 3வது தேவ ஆலயத்துக்கு வந்தார்கள். தேவ ஆலயத்துக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஜபம் பண்ணாங்க, ஜபிச்சாங்க. யோசபாத் என்ன பண்ணா, ஜபம் பண்ணா. 5வது காரியம் என்ன பண்ணாங்க, பலிபீடத்தை கட்டினார்கள், இருதயத்தை பரிசுத்தமாக்கினார்கள், குடும்பமாய் வந்து என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. 6வது காரியம், அதிகாலையில் எழும்பி எங்கே போனாங்க, வனாந்தரத்துக்கு. வனாந்தர வாழ்க்கை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, வனாந்தரத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். வெறுமையை கர்த்தர் சனத்தில் கொண்டு வருவார். வேலை இல்லாமல் கொஞ்சம் கர்த்தர் ஆக்குவார். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். ஆனால் உங்களுடைய ஸ்தோத்திரமும் ஜெபமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க, ஆண்டவர் சொல்கிறத கேளுங்க. ஆமென். கர்த்தரை நம்புங்க, ஊழியக்காரரை நம்புங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, ஊழியக்காரன் என்ன செய்யுங்க, கனப்படுத்துங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அவர்களே ஒட்டுண்டு என்ன செஞ்சாங்க, செத்தவங்களாக கீழே விழுந்தாங்க. எல்லாம் பிரேதமாக மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆவிக்கிறவங்க நம்ம பிரேதமாக இருக்கிறோம். உலகத்தான் நம்மளக்கார நல்லா இருக்கான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நல்ல அனலாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோசபாத் என்ன பண்ண, போய் மரித்தவர்கள்லாம் கொள்ளடிச்சு மிகுதியாய் கொண்டு வந்து அன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தார் உள்ள யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால். ஆமா, சுற்றுப்புறத்துல என்ன இருந்தது, யுத்தம் இல்லாம. எப்படிங்க யுத்தம் இல்லாம? நீ உங்களோட ஜெபம், உங்களோட விசுவாசம், உங்களுடைய உண்மை உங்களுக்கு இளைப்பாறலை கொண்டு வரும். நமக்கு இளைப்பாறல் தேசம் ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறார். There is a place where we are going to rest forever. Hallelujah. There is going to be abundant peace. Amen. இளைப்பாறுகிற ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. அந்த தேசத்தில் நமக்கு கண்ணீர் இல்லை, அந்த தேசத்தில் நமக்கு துன்பம் இல்லை, அந்த தேசத்தில் நமக்கு பசி இல்லை, அந்த தேசம் நமக்கு யுத்தம் இல்லை, அந்த தேசத்தில் நமக்கு சத்துருக்கள் இல்லை. அங்கே கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அங்கே கர்த்தர் நமக்காக சகலமும் செய்து ஆயத்தமாய் வைத்திருக்கிறாரு. அதுக்குள்ளே நம்ம போகணும். ஆமேன். அதை நம்ம அடையணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த காரியத்துக்காக நான் எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் யுத்தம் பண்ணி போராடி 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 நீ சோர்ந்து போனாயோ, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்ற, நீ சோர்ந்து போகாத. அல்லேலூயா. பலவீனமாக இருக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். உங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பீங்க, உங்கள் கிருபையை புதுப்பீங்க, தேவன் மேலே இருக்க அன்பை பெருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே லெட் மீ ஹேவ் மோர் லவ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்கிக்கொள்ள உதவி செய்ய, தேவன் மேலே இருக்க அன்பை பெருக்கிக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தன்மை ஆண்டவரே உடையவனாக இருக்க கிருபை தாரும். கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தரை இன்னும் அதிகமாக கனப்படுத்தணும். I should have the fear of God. ஹல்லேலூயா. எனக்குள்ள தேவ பயம் காணப்படணும். எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இதோ வாழ்ந்தேன், ஏதோ இன்னைக்கு வந்தேன், சண்டே வந்தேன், அப்படியே சாப்பிட்டு அப்படியே போட்டு தூங்கினேன், நாளைக்கு வேலைக்கு போகிறேன். அப்படியே டோன்ட் மேக் இட் அ மெக்கானிக்கல். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்புருவாய், எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, ஏசப்பா ஏசப்பா, நீர் கிருபை செய்யும், கிருபை தாரும், கிருபை தாரும். இயேசுவே கிருபை
கிருபை தாரும். நீ பரலோகத்துக்கு தெய்வமாய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எனக்கும் நீ தெய்வமாய் இருக்கிறீர் ஐயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. இந்த காலை நேரத்தில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவரே தகப்பனே ஒரு அமெரிக்கையும் இளைப்பாறலை ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்து வீட்டுக்குள்ள யுத்தம் 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 யுத்தம், போராட்டம் போராட்டம் போராட்டம், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் இந்த யுத்தத்தை நாங்கள் ஜெயம் எடுப்போம் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? கர்த்தரோடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க சொல்லுவாங்க. வேலையில் பிரச்சனை என்று நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுதியா எழும்புவார்கள், ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆமென். பயப்படாதீங்க, கர்த்தரோடு இருப்போமானால் அவரே நமக்கு யுத்தம் பண்ணுவார். அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள், அவர்களே சறுக்கி விழுவார்கள், அவர்களே மறைந்து போவார்கள், நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில விசுவாசி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பாங்க, எப்போதுமே ஒரு கோபத்தோடு இருப்பாங்க, டச் பண்ண அப்படியே எரிஞ்சிருவாங்க. அப்படி இருக்காதீங்க. எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறலை தாருங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு இளைப்பாறலை கொடுங்க. கர்த்தருடைய மகிமைக்கான கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இல்லை என்ற ஒரு காரியம் வரும் பொழுது கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லுங்க. தளர்ந்து போன நேரத்தில் நீங்க சொல்லுங்க, என் தேவன் பரலோகத்திற்கு ஆண்டவர், எனக்கும் அவர் கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவதில்லை. ஆக்கினை தீர்ப்பு மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் அற்புதம் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில தடைகள் நீங்கும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. சத்துருக்கள் எழும்பதான் முடியும், ஆனால் கர்த்தர் அடக்குவாரு. சொல்லுங்க, சத்துருக்கள் எழும்ப முடியும், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, உன்னை மேற்கொள்ள முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவன், அவர் யுத்தத்தில் வல்லவர். கரலை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி 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 நன்றி. உன்னத தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரின் இடைப்பட்டதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெயம் எடுப்போம். இந்த வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எங்களுக்கு இளைப்பாறலும் அமெரிக்கையுமான ஒரு தேசம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.